என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி தலை லைட்டா வலிக்குது. அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு சொன்னேன். ஏன் பொய் சொல்றீங்க? பொய்யா? நான் என்ன பெரிய நான் பொய் சொன்னேன்? உங்களுக்கு என்ன பிடிக்கல இல்ல? அதான் தலைவலி அது இதுன்னு பொய் சொல்றீங்க. ஐயோ இல்ல பெரிய நாயகி, நிஜமாவே எனக்கு லைட்டா தலை வலிக்குது. பெரிய நாயகி, ஏன் பெரிய நாயகி அழுகுற? பெரிய நாயகி, நான் தான் கேட்கிறேன்ல, ஏன் அழுகுற? பெரிய நாயகி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பெரிய நாயகி. நீ எதுக்கும் தேவையில்லாம எதுவும் நினைக்காத. கொஞ்சம் அழுகுறது நிறுத்து பெரிய நாயகி. அழுகுறது நிறுத்து பெரிய நாயகி, ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னது தெரிஞ்சு போச்சா? என்ன பெரிய நாயகி தெரிஞ்சு போச்சு உனக்கு? டாக்டர் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நானும் கேட்டேன். நீ கேட்கணும் தாண்டி அந்த டிராமாவே நான் போட்டேன். பெரிய நாயகி, டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ நார்மலா இருக்கேன்னு தானே டாக்டர் சொன்னாங்க. அதுக்கே நீ அழுவணும்? பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு மனைவியா இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு டாக்டர் சொல்லல. என்னால உங்களுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லல. குழந்தை உண்டானா என் உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் கேட்டு கூடவா என்ன நீங்க இன்னும் வெறுக்கல? உங்க பொண்டாட்டியா இன்னுமா என்ன நினைக்கிறீங்க? இப்படி எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியாத ஒருத்திக்காகவா நம்ம சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு பெத்த அப்பா அம்மாவையும் உதறி தள்ளிட்டு வந்தோன்னு உங்களுக்கு தோணலையா? இன்னும் அங்க உங்களுக்கு என்ன பிடிக்குது? இன்னமும் உங்க பொண்டாட்டிய நினைக்கிறீங்க? பெரிய நாயகி, ஏன் இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இந்த டாக்டர் மட்டும் சொன்னா போதுமா? நாம இன்னும் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா அவங்களால உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும். இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது எதுக்காக முயற்சி பண்ணணும்? இல்ல பெரிய நாயகி, நாம முயற்சியை கைவிடவே கூடாது. ஒருவேளை எல்லாமே தோல்வியா இருந்தா கூட நான் இதுக்கு கவலைப்படவே மாட்டேன். எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைன்ட்டு காலம் பூரா நம்ம அப்படியே வாழ்ந்துருவோம். என் மனசு கேட்கலைங்க. உங்களுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன்னு. பாவி ஆயிட்டு. பெரிய நாயகி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற பெரிய நாயகி? உன்னை இப்பே புள்ள பெத்து கொடுன்னு நான் என்ன கம்பளா பண்ணிட்டு இருக்கேன்? இல்லையே, அப்புறம் எதுக்கு பெரிய நாயகி அழுவுற? அது உங்களோட பெரிய மனசுங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவளாயிட்டேனே. என்ன எப்படி என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்க முடியுது? ஐயோ பெரிய நாயகி, சும்மா சும்மா இதே பேசாத பெரிய நாயகி. இல்லைங்க, நீங்க நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. நான் உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல வேலைக்காரியா இருந்துட்டு போயிடுறேன். எனக்காக நீங்க எதுக்கு உங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கணும்? நீங்க வேற யாரையாவது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும். என்ன பெரிய நாயகி பேசுற? உங்ககிட்ட குறை இருந்தா அதுக்காக ஒன்ன உதறி தள்ளிட்டு வேற ஒருத்தைய கட்டிக்கிடுதா? இது என்ன மனசு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த மனசு பூரா நீதான் இருக்க பெரிய நாயகி. அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையேங்க. இந்த பார், இதே குறை என்கிட்ட இருந்து
உன்னை வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ ஒத்துப்பியா? ஐயோ, பேச்சு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில நான் உங்களை தவிர வேற யாரும் என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அதே மாதிரி தான் பெரிய நாயகி நானும். புரிஞ்சுக்க பெரிய நாயகி, இந்த பார், இந்த விஷயத்தை பத்தி நீ வேற யார்கிட்ட பேசவே வேண்டாம். நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் பெரிய நாயகி. இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. உன் நல்லதுக்கு தான் பெரிய நாயகி நான் சொல்றேன். உன்கிட்ட குறை இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா அப்புறம் உனக்கு தான் மரியாதை குறைஞ்சிரும். வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணி கொடு பெரிய நாயகி. சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி சரி விடு, அழுவாத. வா வந்து படு, படுத்து தூங்கு. பொண்ணை பார்த்து கட்டிக்கோன்னு சொல்றாளே தவிர என் தங்கச்சி சுகந்தியை கட்டிக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. இதை வாயால் எப்படி வர வைக்கிறது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அபிராமி, வாமா. சார் நான் ஆபீஸ் போயிருந்தேன். நீங்க வர சொன்னதா ரிசப்ஷன்ல சொன்னாங்க. ஆமாம்மா. ரவி சார், நீங்க அங்க போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே சார். அபிராமி, ஒரு விஷயமா தான் உன்னை நான் வர சொன்னேன். இனிமே நீ நம்ம ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன் இன்சார்ஜ் வேலையும் சேர்த்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல நீ இருந்தாதான் எந்த ஃப்ராட் வேலையும் நடக்காது. ஏத்துக்கிறியாமா? தாராளமா ஏத்துக்கிறேன் சார். இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கண்மணி எப்படி சார் இருக்கா? நல்லா இருக்காம்மா. ஆனா என் பையன் நடத்தியால தான் அவ படிப்புல கவனம் செலுத்த முடியாம இருக்கா. ஏன் சார் அவர் இப்படியே விட்டு வச்சிருக்கீங்க? குடியமருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. ஒரு டாக்டருக்கு தெரியாத ட்ரீட்மெண்ட் அம்மா. அவன் என்னவோ அவனையே அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் இப்படி அளவு இல்லாம குடிக்கிறான். இல்ல சார், இப்பெல்லாம் இந்த மாதிரி குடிக்கு அடிமையானவங்களை திருத்தி குடிய மறக்கிறதுக்கு நிறைய மையங்கள்லாம் வந்திருக்கு. அங்க அவரை சேர்த்து விட்டு முயற்சி பண்ணலாமே சார். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி இருக்கும்மா. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க அடி உதன்னு ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அங்கெல்லாம் சேர்த்து என் பையனை கஷ்டப்படுத்த விரும்பல அபிராமி. அது மட்டும் இல்லம்மா, குடிய விடணும்னு அவன் மனசுலயே தோணணும்மா. அப்படி ஒரு எண்ணம் வந்தாதான் அவனால குடிய விட முடியும். இப்ப கூட பாரு, மதுரை மேலூருக்கு அடுத்து சிலைமான் ஒரு கிராமத்துல அம்மன் கோயில் இருக்காமா. அங்க போய் பூஜை பண்ணி மந்திரிச்சு கையில கயிறு கட்டிக்கிட்டா குடிக்கணுங்கிற நினைப்பே மனசுல வராதான். போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. அத வருண் கிட்ட சொல்லி அந்த கோயிலுக்கு போலாம் வாடான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்ன அவன் கேட்பான்னு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? நான் எப்படி உங்க பையன் கிட்ட சொல்றது? உன் மேல அவன் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கான்மா. நீ சொன்ன அவன் கேட்பாம்மா. வேணும்னா கோயிலுக்கு நீயே என் கூட வாயேன். எப்படி சார் இது? வெளியூர் கோவிலுக்கு உங்க பையனை குணப்படுத்துறதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? முடியாது சார், எங்க வீட்ல இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அபிராமி, நான் என்ன சொல்ல வரேன்? சாரி சார், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஹலோ, அப்படியா? சரிங்க, நான் உடனே எங்க வரேன். அபிராமி, வருணை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவன் பண்ணிட்டு இருக்க அட்டூழியத்தை நீயே நேர்ல வந்து பாருமா. வா. ஏய், என்ன மேன் திரும்ப திரும்ப 11 மணிக்கு மேல தான் பார் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? லோக்கல் டாஸ்மாக்ல போய் குடிக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இங்க தான் குடிப்பேன். ஓபன் பண்ணியா?
ஓபன் பண்ணு சொல்றல. சார் 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 சொல்றேன் கேளுங்க சார். சார் இப்படி வாங்க சார். ரெடியான சொன்னா புரிஞ்சுக்குங்க சார். எப்போதும் 11 மணிக்கு தான் சார் ஓபன் பண்ணுவோம். அதான் சார் எங்க ரூல்ஸ். ஓ ரூல்ஸ் பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. பாரை ஓபன் பண்ண முடியலன்னா ஒரு லார்ஜ் ஊத்தி இங்க கொண்டு வந்து கொடு, நான் இங்க நின்னு குடிச்சுக்கிறேன். என்ன ஏன் சார் வீட்ல இருந்து ஃபுல்லா தான் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க, இங்கேயும் ஏன் சார் கேக்குறீங்க? டேய் அருண், பத்தல அருண், எனக்கு பத்தல. உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு குடிப்பேன்னு. ஒரே ஒரு லார்ஜ் போதும். போய் எடுத்துட்டு அருண். போ அருண். அருண் போ அருண், எனக்கு பத்தல அருண், நான் சொல்றேன் பத்தல. போ அருண், போய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் சார். வேணாம் சார் வேணாம் சார் சொல்றது கேளுங்க சார். அருண் ப்ளீஸ் அருண், எனக்கு ஒரே ஒரு லார்ஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் அப்புறமா போயிடுவேன். இங்க நிக்கலன்னா கூட போறாரு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுறேன். ப்ளீஸ் அருண் கொண்டு அருண். அருண் சொன்ன கேள் எடுத்துட்டு வா. நான் போறேன் சார். உள்ள எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் போறங்க, அதுக்கப்புறம் உள்ள போலாம். என்ன அருண் நீ எல்லாருக்கும் சொல்ற மாதிரி எங்கிட்டே சொல்லிட்டு இருக்க? நான் இந்த பாருக்கு ரெகுலர் கஸ்டமர் இல்ல, அதை நீ மறந்துட்டியா? நான் இங்க இருந்து போகும்போது உனக்கு எவ்வளவு டிப்ஸ் தருவேன். வேணா நான் உனக்கு வேணாம் சார் வைங்க சார். சொல்றது கேளுங்க சார். வேணாம் சார் வைங்க சார். அருண் நான் குடிக்க வரேன். சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சொன்ன கேளு. வாடாங்க. டாடி வாங்க டாடி. டாடி நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க டாடி. நான் மந்த்லி இந்த பாருக்கு எவ்வளவு இன்கம் கொடுக்குறேன், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம 11 மணிக்கு அப்புறம் தான் பாருக்கு அதை தரப்பேன்னு சொல்றேன். நீங்களே கேளுங்க டாடி. ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குற? நீ இங்க கலாட்டா பண்றத இந்த ஹோட்டல்ல இருந்து போன் பண்ணி எனக்கு சொன்னாங்கடா. என்னது கலாட்டாவா? சாரி டாடி, இவங்க யாரோ தப்பா உங்களுக்கு சொல்லிருக்காங்க. நான் நியாயத்தை தான் அபிராமி, நான் நான் நியாயத்தை தான் கேட்டேன். ஏன் பார் 11 மணிக்கு ஓபன் பண்றீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓபன் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தேன். மத்தபடி நான் எதுவும் பேசல. சார் நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன நம்புங்க அபிராமி, நான் நியாயத்தை தான் பேசினேன். சத்தியமா நான் தப்பா எதுவும் பேசல. சரிங்க சார், இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்புறேன் கிளம்புறேன். இப்பவே கிளம்புங்க. இப்பவே வா? ஆமா கிளம்புங்க. சரி கிளம்புறேன். போங்க. பாத்தியா அபிராமி, பார தெரன்னு சண்டை போட்டுட்டு இருக்காம்மா. உன்னை பார்த்ததும் அப்படியே மாத்தி பேசுறான். எதனால? உன் மேல அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குமா. உன் வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுக்கறாம்மா. எப்படி அமைதியா வீட்டுக்கு போறான் பாத்தியாம்மா. இதே மாதிரி மேலூர் கோயிலுக்கு வாங்கன்னு நீ கூப்பிட்டா மறுவார்த்தை பேசாம கிளம்புவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான், நீ, கண்மணி, வருண் எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா. என்ன உன் தகப்பனா நினைச்சுக்கம்மா. சார் என் பையனை காப்பாத்துமா. உன் வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுவாம்மா. அதனாலதான் கேக்குறேன். அவனை மேலூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறத உன் பொறுப்பா எடுத்துக்கம்மா. प्रकृत्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्याय नमः ओम सर्वभूतहितप्रदायै नमः ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते सदमानं भवति शताय पुरुषदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्यमस्तु. உங்க பொண்ணுக்கு தடப்பட்டிருக்கிற சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுனால அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிருக்கீங்க. இதனுடைய பலனா சீக்கிரமே உங்களுக்கு பேர குழந்தைங்க பிறப்பாங்க. உங்க வாக்கு பலிக்கணும் சாமி. க்ஷேமமேவா வருந்தே தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தேர். அத்தை அத்தை, நீங்க கோயிலுக்கு போயிருந்தா வீட்டுல சொன்னாங்க. அதான் உங்களை பாக்குறதுக்கு அவசரமா இங்க வந்தேன். ஏன் மாப்ள, என்னை தேடி கோவிலுக்கு வர அளவுக்கு என்ன அவ்வளவு அவசரமான விஷயம்? எல்லா அபிராமி விஷயம் தான் அத்தை.
வேலைக்கு போன இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வம்புல மாட்டிக்கிட்டான். அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க மாப்பிள. எக்கடோ கெட்டு போட்டோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அபிராமி வம்பு பண்ண இடம் சாதாரண இடம் இல்ல, பெரிய ரவுடிங்க கூட்டம். ரவுடிங்க கூட்டமா? ரவுடிங்களோட மோதுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? அதான் அத்தை எனக்கும் புரியல. அபிராமி வேலை பாக்குறால ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில 2 ரவுடி பசங்க ஏதோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிருக்காங்க. அத இந்த அபிராமி கண்டுபிடிச்சிருக்கா. கண்டுபிடிச்சவ அப்படியே கண்டும் காணாத மாதிரி இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு முதலாளி விசுவாசம்னு எதத்தாம அவங்க கிட்ட பேசிருக்கா. அவங்க விட்டுருவாங்களா? கூலிப்படையை ஏவி அவளை கொல்ல பார்த்திருக்காங்க. அந்த சம்பவத்துல அபிராமிய அவங்க ஓனர் பையனே காப்பாத்திருக்கான். அப்பவாது அந்த அபிராமி உயிருக்கு பயந்து திருந்திருக்கணும்ல. ஆனா அவ திமிர் எடுத்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு இதை சும்மா விட மாட்டாங்க அத்தை. வெளியில வந்த உடனே அபிராமி எப்படியாவது கொல்லாம விட மாட்டாங்க. மாப்பிள, அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்து அந்த அபிராமி பரலோகம் போயிட்டானா எனக்கு தான் மாப்பிள ரொம்ப சந்தோஷம். என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள, நம்ம கல்யாண மனசுதான் மாத்த முடியல. அவன் தான் இந்த அபிராமின்னு அவக்கு இருக்காவே இருக்கானே. இந்த ரவுடிங்களால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அதனாலதான் மாப்பிள எனக்கு இது சந்தோஷம்னு சொன்னேன். ஏதோ இந்த கடவுளா பார்த்து இந்த விஷயத்த சீக்கிரமா செஞ்சு கொடுத்தணும் மாப்பிள. நடக்கும் அத்தை. நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் சீக்கிரமே நடக்கும். ஏய் அவன்தான்டா வாடா. ஏய் மாப்பிள்ளைய விட்டுருங்கடா. நீங்களே யாரும் தெரியலையே. ஐயோ ஐயோ, என் மாப்பிள்ளைய புடிச்சிட்டு போறாங்களே, யாருன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாருமே உதவி பண்றதுக்கு இல்லையே. எதுக்குடா அவரை கடத்திட்டு போறீங்க? ஐயோ, ஒன்னும் புரியவே இல்லையே. யாருன்னே தெரியலையே. ஐயோ